ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கேன்வாவில் எப்படி ஒரு இமேஜ் டெம்ப்ளேட்டை இன்சர்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 2 மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்படியே வாங்க வீடியோ ஃபஸ்ட் கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஸ்கொயர் இருக்குல்ல, அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ மெத்தட் ஒன்றுக்கான இது பார்ப்போம். ஸோ நம்ம டிசைன் கிளிக் பண்ணி வந்து ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இது டெம்ப்ளேட் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இதை என்ன பண்ணணும், இதுதான் வந்து பிளேஸ் ஹோல்டர், அதாவது இந்த இமேஜ் புரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து இதை நான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இது ட்ராக் பண்ணி இப்படி கொடுத்தா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதில் ஒரு மெத்தட் இதை எடிட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு தேவையான டிசைனை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்சோ இதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இது ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது என்ன பண்ணணும்னா வேறு இமேஜ் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணுறது இது ஒரு மெத்தட் ஆகுது. ஸோ அடுத்து வந்து இதை நீங்கள் எக்ஸாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்புறம் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இப்போ வந்து இதை ஜிம் ஆர் ஃபிட்னஸ் இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஸோ ரெஜிஸ்டர் நான் வெப்சைட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடிஷ்னல் இங்கே என்ன நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கார் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ஒரு மெத்தட். அதே மெத்தட் 2 பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு இமேஜ் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் இருக்குது. ஸோ இந்த இமேஜ் இருக்குது. ஸோ இந்த 2 இமேஜை ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு இன்னொன்று ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இமேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே எடிட் இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆப் இருக்கும், அதை கிளிக் பண்ணாங்க. சிஆல் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோக் அப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸோ நீங்கள் வீடியோஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மாக்கப் ஆட் பண்ணுறேன், வீடியோ மாக்கப். லோட் ஆகுது. ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது மாதிரி ஈஸியாக ஒரு மெத்தட். இதை பார்த்தீங்கன்னா இங்கே எடிட் கொடுக்குறேன், அதே மாக்கப் போகிறேன். போயிட்டு தான் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரேம்ஸ் ஆகிடுது. ஸோ ஸ்மார்ட் கிராப் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரேம் கிராப் ஆகிட்டு வந்துடும். ஸோ நான் சைஸ் ஆப்டாக கொடுக்கல, நீங்கள்
எடிட் பண்ணும்போது அப்படி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் எங்கள் நேம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது டிட்டாச் இமேஜின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரேம் மட்டும் வந்துடும். ஸோ இந்த ஃப்ரேம் எடுத்து விட்றேன். ஸோ இதை நான் இங்கே வேறு இமேஜ் ட்ராக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஜஸ்ட் நேம் ஆட் பண்ணுறேன். அப்படின்னு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி இமேஜ் நமக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு டிசைனிங் கிடச்சிடும். இதில் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.